ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 வரை. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்து உண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபொழுதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Praise the Lord. அழியும் உணவு, அழியாத உணவு, உடலுக்கு கொடுக்கப்படுகிற உணவு எல்லாம் அழியும் உணவு. ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகிற உணவு அழியாதது, எந்த சந்தேகமும் இல்லை. 3 நேரம் உடலுக்கு உணவு கொடுக்கிறோம். தேவை விருப்பப்பட்டது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். விரும்பாதது சாப்பிட்டுட்டு வேதனைகளை கூட அனுபவிக்க தயாராக இருக்கிறோம். அழியாத உணவை நாளுக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறேன்னா சிந்திக்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு எடுக்குது. திருப்பலியில் கொடுக்கப்படுகிற திருவிருந்து, அது ஆன்மீக உணவு, அழியாத உணவு. தினம் ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது நிச்சயம் கொடுக்கணும். அப்போதான் ஆன்மா வளர்ச்சி அடையும். Praise the Lord. Praise the Lord. பசி, தாகம் இது எப்போ வரும்? சாதாரண எப்போ நம்ம அதிகமாக பசிக்கும்? குளிர்காலத்திலே, வெயில் காலத்திலையா? பசி பசிக்குது. இது எனக்கு குளிர்காலத்தை தான் அதிகமாக பசிக்கும். சிலர்லாம் வெயில் காலத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெயில் காலத்துல எவ்வளோ பசியோடு போய் சாப்பிட போனாலும் சாப்பிட முடியல. அப்போ அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், குளிர் காலத்தில் சாப்பாடு பத்த மாட்டேங்குது.
ஆனா இந்த வெயில் காலத்துல எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் தீர மாட்டேங்குது. ஆனா தாகம் அதிகமா வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு என்னிடம் வருபவருக்கு பசிக்கல, தாகமும் இல்லை. காரணம் இவர் கொடுக்கிற அந்த உணவு உன்னுடைய பசியும் தணிக்குது, தாகத்தையும் தணிச்சிருது. பிரைஸ் தி லார்ட். ஆன்மீக உணவு அது உடல் பசியையும் உடலின் தாகத்தையும் கூட தணிக்குது, ஆன்மாவை வளர்ச்சி அடைய செய்து. எவ்வளவு எவ்வளவு ஒரு மாபெரும் அற்புதம் நடக்குது பாரு. அதுவே உடலுக்கு கொடுக்கிறது ஆன்மாவுக்காக ஒண்ணுமே செய்யறது இல்லை. உடலுக்கு தேவையான உணவு கொடுத்துட்டு பூசைக்கு வந்து தூங்கி போயிடுறோம். இல்லை உடல் வயிறு நிறைச்சி சாப்பிட்டுட்டு ஜெபிக்க வரும்போது மயங்கிடுறோம். உடலுக்கு கொடுக்கப்படுகிற உணவு உடலோடு அழிந்து போகுது. காரணம் உடலும் அழியக்கூடியது, அதுக்கு கொடுக்கப்படுகிற உணவும் அழிந்து போகக்கூடியது. ஆனா இந்த ஆன்மீக உணவு அழியாதது, அதை உண்பவருக்கும் அழிவு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட உணவு பெருவிழாவை தான் இந்த திரு அவையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழா. ஒரு நாள் விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை கடவுள் பார்த்தாராம். உன்னை என்னையும் ஒரு நாள் விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்தில் இருக்கிற நம்மை கடவுள் பார்த்ததா சொல்லப்படுது. அவர் பார்த்தபோது நீ எப்படி இருந்தாய் என்றால், நல்ல பசியா இருந்தா எப்படி இருப்ப, நல்ல தாகமா இருந்தா எப்படி இருப்ப, வாடி வதங்கி தள்ளி தடிமாறி தளர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலைமை. சரி, எப்படியாவது உனக்கு ஒரு உணர்வை கொடுக்கணும். கடவுள் சுத்தம் முத்தும் பார்க்கிறாரு. என்ன கொடுத்தா உன்னை ஒரு உணர்வு உள்ளவனாக மாற்ற முடியும்? எதை கொடுத்தா நமக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும்? ஒன்று சிந்தித்து பாருங்களா. எதை கொடுத்தா நான் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்? எதுவா இருக்கும்? எனக்கு நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடியது, இல்ல நிம்மதி தரக்கூடியது. கடவுள் பார்த்தாரு, எல்லாத்தையும் சுத்தி முத்தும் பார்த்தாரு. மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் ஒரு திருப்தியும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. காரணம் மனுஷனுக்கும் குறை இருக்குது. உலகத்தில் உள்ள எதை கொடுத்தாலும் அதுலயும் குறை இருக்குது. அதனால அது மனுஷனை திருப்திப்படுத்தாது. அப்படி இருக்கும்போதுதான் கடவுள் தன்னை பத்தி சிந்திக்கிறாரு. இந்த உலகத்துல நிறை உள்ளவன் நான் மட்டும்தான். வேற எதை கொடுத்தாலும் மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது, அவனுக்கு நிம்மதி கிடைக்காது. அதனால கடவுள் அவரையே கொடுக்க திருவுளமாகிறார். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானியமாக கொடுக்க திருவுளம் கொள்கிறார். அதனால்தான் இயேசு சொன்னாரு, அப்பத்தை எடுத்து இது என் உடல், திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது என் ரத்தம், இதை வாங்கி உண்ணு, இதை வாங்கி பருகு, அப்போதுதான் உனக்கு வாழ்வு கிடைக்கும். வாழ்வு என்பது இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய வாழ்வு அல்ல, நிலை வாழ்வு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அழியா உணவு உண்பவருக்கு அழிவில்லை, உணவுக்கும் அழிவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விழாவை தான் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருவிருந்து கொண்டாட்டத்தில் தான் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்குதா? இந்த நற்கருணை விழா என்பது ஒரு தியாக விழா. திருச்சபை அப்படிதான் சொல்லி தருது. ஏராளமான தியாகங்கள் மேற்கொள்ளப்படுது. அதுல கலந்துக்கிற நம்ம ஏதாவது தியாகம் எடுக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பசித்திருந்து வந்து திருப்பலியில கலந்துக்கலாம் திருச்சபை சொல்லி தருது. தயாரிப்பு இல்ல, திருப்பலியில கலந்துக்கு முன்னாடி ஜபத்துல மூழ்கி இருந்து இல்ல ஜபமாலை சொல்லி ஜபித்து அதுல கலந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு விதமான தயாரிப்பு இதுக்கு நிச்சயம் தேவை. நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்துள்ள தயாரிப்பு. எப்படி இருந்தாலும் இந்த திருப்பலியில கலந்து கொள்ள வேண்டும் என்றால், திருவிருந்தை உட்கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு விதத்துல நீ உன்னையே நீ தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும்.
இந்த கிறிஸ்துவின் இந்த தியாக விழாவில் ஒரு 3 விதமான இழத்தலை பற்றி சிந்திக்க அழைப்பு எடுக்கிறேன். ஏராளமான இழப்புகள் இதுல நடக்குது. கோதுமை மணி அனைத்தையும் இழக்குது. என்னென்னலாம் செய்ய முடியும் அத்தனை செஞ்சுதான் ஒரு அழகான அப்பமாக அது மாறுது. பல விதமான இழப்பு. இல்ல முந்திரி திராட்சை, அது ஒரு இழப்பு கூட கடந்து செல்லுது. திராட்சை ரசமாக மாறுது. அது அங்க இருக்கட்டும். இந்த 3 விதமான இழத்தலில் முதன்மையாக சொல்ல விரும்புவது உள்ளதிலிருந்து இழப்பது. உள்ளதிலிருந்து இழப்பது. எதையோ நிறைய வச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு வேண்டியதும் வேண்டாததுமான பலதையும் நான் சொந்தமாக்கி இருக்கிறேன். அதிலிருந்து ஒரு இழப்பு. இழப்புன்னு சொல்லும் போது பகிர்வு என்ற ஒரு பண்பு, அதான் சிந்திக்க அழைப்பு. உள்ளதிலிருந்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நான் ஒரு இழப்பை அனுபவிக்கிறேன். அது அவ்வளோ பெரிய இழப்புலாம் இல்லை, நிறைய இருக்குது. அதுல ஒரு சிறு இதை எடுத்து கொடுக்கிற போது எந்த குறைவையும் நான் அனுபவிக்க போவதில்லை. இன்னும் 2வது விதமான இழப்பு உள்ளதை எல்லாம் இழப்பது. இது என்னைக்கோ அன்னை தெரேசா சொன்னதா எங்கேயோ படிச்ச ஞாபகம். கொடுக்கும்போது அந்த கொடுத்தது வேதனை நான் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. முழுமையாக கொடுத்த போது அந்த வேதனையை நான் அனுபவிக்கிறேன். அப்படின்னா அந்த இழப்பு கொஞ்சம் கூட கடினமான இழப்பு. 3வது உள்ளதையும் இழந்து உயிரையும் இழக்கிற இழப்பு. அதான் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற போது திருச்சபை நமக்கு சொல்லி தருவோம். அனைத்தையும் விடுத்து தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் இழந்து உணவாக கொடுப்பது கிறிஸ்து. அது நமக்கு முன்மாதிரி. அது நம்மளை பொறுத்தவரை கொஞ்சம் கடினமானது தான். நேர்மையாளர்களுக்காக சிலர் உயிரை கொடுக்கலாம். பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இழப்பு அது பிறருக்கு வாழ்வை அளிக்கும், பிறருக்கு மீட்பை அளிக்கும். இந்த இழப்பு ஆசீர்வாதமான ஒரு இழப்பு. அதனால நன்மை நாமும் அடைகிறோம், பிறரும் நன்மை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இழப்பை விழாவை தான், தியாக விழாவை தான் நாம் கொண்டாடுகிறோம். எங்க படித்த ஒரு ஆங்கில வரி இவ்வாறு சொல்லப்படுது: லைஃப் கேன் பி சோ எம்டி when nobody shares. பகிரப்படாத போது வாழ்க்கை வெறுமையா மாறுதான். இனி நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வெறுமையா அனுபவப்படுதுன்னா ஒண்ணு சிந்தித்து பாருங்க, எங்கேயோ கொடுப்பதில் நான் தவறி இருக்கிறேன். அப்ப கொடுக்க வேண்டிய முறைகள் ஒண்ணு சிந்தித்து பாருங்க. இழக்கும் போது கிறிஸ்து தருகிற அந்த அமைதியை, மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பகிரும் போது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். கிறிஸ்து இதற்கு நமக்கு முன்மாதிரி. இந்த நற்கருணை விழாவை கொண்டாடுகிற போது இது கிறிஸ்துவோடு நம்மை ஐக்கியப்படுத்துது. உணவை உண்பவர், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறைவார்த்தை. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். எவ்வளவு பெரிய ஐக்கியம் பாருங்க. நம்ம உட்கொள்ளுகிற திருவிருந்துல இறைவனோடு நாம் 2 கலக்கிறோம், இறைவன் நம்மோடு கலக்கிறான். இனி பவுலடிகள் சொல்லுவாரு, கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுகம் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில, ஒரே அப்பத்திலிருந்து நாம் உண்பதால் நாம் ஒருவர் மற்றவரோடு ஐக்கியப்படுகிறோம். கிறிஸ்துவை உண்பதால் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுறோம். கிறிஸ்துவை நாம் அனைவரும் உண்பதால்
ஒரே அப்பத்திலிருந்து நாம் உண்பதால் நாம் ஒருவர் மற்றவரோடு ஐக்கியப்படுகிறோம், இணைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த உணவு ஒரு சாதாரண உணவு அல்ல, ஒருவர் அழிந்து போவதற்காக கொடுக்கப்படும் உணவு அல்ல. எது உணவு கொடுக்கிறோம், அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய உணவு. இந்த உணவை பத்தி யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 51வது இறைவார்த்தையில சொல்லுவாரு, உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். உலகு வாழ்வதற்காக எனது சதையை கொடுக்கிறேன், எனது ரத்தத்தை கொடுக்கிறேன். அது உலகு அழிந்து போவதற்காக அல்ல, இல்லை நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவே இதை நான் கொடுக்கிறேன். அன்பார்வர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழ, நம் வாழ்வு நிலை வாழ்வாக மாற கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்ததுதான் இந்த விழா. அவர் அர்ப்பணித்தது நமக்கு ஒரு முன்மாதிரி. நாமும் பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும், பிறருக்காக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் கருத்து. 2ஆம் வத்திக்கான் சங்கம் நற்கருணை பற்றி இவ்வாறு சொல்லும், நற்கருணை பலிதான் கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சியும். நற்கருணை பலி கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்று, அதான் சோர்ஸ், அதான் எய்மு. ஊற்றும் உச்சியும் நமக்கு வாழ்வின் நற்கருணையாக தான் இருக்கணும். இந்த பாஸ்கா புகழுரை, நன்றி புகழுரையில் அனுதினம் நாம் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து தமது சிலுவை பலியால் முற்கால பலிகளை நிறைவு செய்து அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். பாஸ்கா நன்றி புகழுரையில நாம் ஜெபிக்கக்கூடியதுதான். கிறிஸ்து முற்கால பலிகள் போன்றதல்ல. மன்னாவை உண்டவர்களாம் செத்து போயிட்டாங்க. இவர் தருகிற கிறிஸ்துவின் அந்த உடலில் ரத்தத்தில் பங்கேற்பவர் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பழைய பலிகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுது கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த பலியில. அங்கு பழைய ஏற்பாட்டில் நடந்தது போல அல்ல இந்த பலி அர்ப்பணம். இங்கு பலியும் பலி அர்ப்பகரும் பலி அர்ப்பிப்பவரும் கிறிஸ்து தான். நிறைவு ஆன ஒரு பலி, அதை பெறுபவர்களுக்கு நிறைவு கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, ஆசீர்வாதங்கள் ஏராளமா கிடைக்குது. இது முக்காலத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள பலின்னு சொல்லுவாங்க. திருச்சபை தான் சொல்லுது தருது. நற்கருணை என்பது முற்காலத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள பலி அர்ப்பணம். இது எவ்வாறு என்றால், நற்கருணை கொண்டாட்டத்தில் கிறிஸ்துவின் இறப்பும் உயிர்ப்பும் நினைவு கூறப்படுகிறது. என்னைக்கோ இறந்து போன கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் நற்கருணையிலே நாம் நினைவு கூறுகிறோம். இறந்த கால நிகழ்வுகளை நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு காலம். இரண்டாவது, கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் இப்போது கொண்டாடுகிற இந்த மறைபொருள் பிரசன்னமாக்குகிறது. பலிபீடத்துல அது அங்கு நிகழ்த்தப்படுது. அதில் நாம் அருள் அடையாள முறையில் பங்கேற்கிறோம். அப்ப ரசங்களை எல்லாம் உயர்த்தி தூய் ஆவியானவர் இறங்கி வந்து இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுபடுது. அதுக்கு நாம் சான்று பகர்கிறோம், அதை உட்கொள்ளுகிறோம், இறை பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். நிகழ்காலம். இனி இந்த விருந்து விண்ணக ஆட்சிக்கு அச்சாரமாக மாறுது. விண்ணகத்தை சுவைப்பதற்கு முன் அடையாளமாக இது மாறுது. எதிர்காலத்தையும் நமக்கு வழங்குறது. அப்ப இந்த நற்கருணை பலி முக்காலத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு பலி. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு திருவிருந்து விழாவை தான் இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனி நாம் சிந்தித்து பார்ப்போம். இதில் நமது பங்கேற்பு, தகுதியான தயாரிப்போடு இதை நான் பங்கேற்கிறேனா? திருவிருந்தை தகுதியான முறையில் நான் உட்கொள்கிறேனா? இல்லை கிறிஸ்துவை நான் உட்கொள்ளுகிறேனா? மற்றொரு கிறிஸ்துவாக பகிர்பவனாக என்னால் மாற முடியுதா? அப்ப நாளில் சிறப்பான விதத்தில் இந்த திருவிழாவை கொண்டாடுகிற போது இது சாதாரண உணவு அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இது வாழ்வு தருகிற உணவு. இது விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு. முன்னோர்கள் எழுப்பிய கேள்வி போல இன்னைக்கு நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்புவோம். அப்ப நம்பும் போது நம் அதை அவருடைய அந்த பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும், மீட்படைய முடியும். இனி நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இங்க நடக்கிற மாபெரும் அற்புதம் நடந்தே தீரும். இது கிறிஸ்துவின் உடல் ரத்தம் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். இறையை ஆசீர்வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை விழாவாக கொண்டாடுகிற போது
உண்மையிலேயே நாமும் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக மாறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.